ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்பம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல அல்காரிதம்னா என்ன, சூடோ கோட்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போதான் நம்ம அஃபிஷியலி ஆக்சுவலா கோடிங் ஃபேஸ்க்குள்ள இறங்க போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராமை நம்ம எழுத போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம் இருக்கிறதே சிம்பிளான சி ப்ரோக்ராம் தான் எடுக்கணும்னு நினைச்சேன். பட் நான் அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் டாபிக்கை நான் பார்த்த உடனே சரி சிம்பிள் சி ப்ரோக்ராம்னா அதுக்குள்ள எல்லாமே இருக்குமான்னு தெரியல. நம்ம கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான சி ப்ரோக்ராமே எழுதி, அதாவது ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சருக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே டிஃபால்ட்டா நம்ம எழுதி ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நம்ம என்ன பண்ணோம், அல்காரிதம், ஃப்ளோ சார்ட்ஸோட கோட் எல்லாத்துலயும் என்ன பண்ணோம், ஏரியா ஆஃப் த சர்க்கிள்ல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏரியா ஆஃப் த சர்க்கிளே நம்ம கோட் எழுத போறோம். ஓகே, ஸோ அதை ப்ராப்பரா இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நம்ம எழுத போறோம். சரி, ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர், சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதுல என்ன பார்ட்ஸ் இருக்குன்னா 6 பார்ட்ஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஏன் ஸ்ப்ளிட் பண்றோம்னா, ஸோ அதை வாசிக்கிறவங்களுக்கு ரீட் பண்ண ஈஸியா இருக்கணும், அதை டாக்குமெண்ட் பண்ணிக்கிட, அதை யாருனாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆல்சோ யாராவது ஒருத்தவங்க அதை சேஞ்சஸ் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், வளவலன்னு ஜஸ்ட் லைக் தட்டா கோட் எழுதாம அதை ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சரா செக்ஷன் பை செக்ஷனா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதுறோம். ஓகே, ஸோ ஒரு சி ப்ரோக்ராம் ப்ராப்பரா கம்பைலாக எக்ஸிக்யூட் ஆகணும், சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணும், இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்க 6 செக்ஷன்ஸையும் 6 பார்ட்ஸையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரா எழுதுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, டீபக்கிங் இஸ் ஈஸியர். டீபக்கிங்னா என்ன, நம்ம ஒரு கோடு எழுதுறோம், அந்த கோட்ல ஏதாவது எரர் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுவோம், ஒரு தப்பை எப்படி கரெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்க்கும்போது நீட்டா இருந்தா, நம்ம பார்க்கும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்தா தானே ஒரு எரர் அடிச்சா நம்ம ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோம். சரி, 6 பார்ட்ஸ் சொன்னேன், 6 பார்ட்ஸ் என்னன்னா பார்ப்போமா. ஸோ இதை 6 பார்ட்ஸ் இல்ல 6 செக்ஷனா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் இஸ் டாக்குமெண்டேஷன் செக்ஷன், செகண்ட் செக்ஷன் இஸ் லிங்க் செக்ஷன், தேர்டா இருக்கிறது என்னது டெஃபினேஷன் செக்ஷன், ஃபோர்த்தா இருக்குது குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன், அதுக்குள்ளே 2 பார்ட்ஸ் இருக்கு, டிக்ளரேஷன் பார்ட், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். அடுத்ததா சப் ப்ரோக்ராம் செக்ஷன். சப் ப்ரோக்ராம் செக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம், எனி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது நம்மளா கிரியேட் பண்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு சிலது ஈஸியா இருக்கும், சிலது புரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சிலது கொஞ்சம் திணறமா இருக்கும். அது அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்க கவலைப்படாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ரெடியா இருக்கேன். இல்ல உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வேணும், இல்ல இது ஏதாவது ஒரு செக்ஷன் பத்தி எனக்கு கோட் எழுதி இன்னும் எனக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அதை பேஸ் பண்ணி செப்பரேட்டா ஒரு வீடியோ போடவும் ரெடியா இருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகுற 2 பார்ட் நானே சொல்லிடுறேனே. ஸோ இதுல தேர்டா இருக்க டெஃபினேஷன் செக்ஷனும் ஃபோர்த்ல இருக்க குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனும், இது ரெண்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேயா, நான் இப்பவே சொல்லிடுறேன். அடுத்ததா எது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும்னா, இந்த குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், ஃபோர்த்ல இருக்க குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனும் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு டிக்ளரேஷன் பார்ட் போட்டிருக்கேன் கரெக்டா, இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னா, டெஃபினேஷன் குளோபல் டிக்ளரேஷன் கன்ஃபியூஸ் ஆகும், இல்லைன்னா குளோபல் டிக்ளரேஷன் பார்ட், இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ என்னால முடிஞ்ச மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு செக்ஷனா நம்ம பார்ப்போமா. ஒவ்வொரு செக்ஷனா டக்குன்னு குயிக்கா ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம் ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு நம்ம எழுத போறோம். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் செக்ஷன், டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் நமக்கு நேம்லேயே தெரியும், நம்ம ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல எழுதுறோம். ஒன்றும் இல்லை, சரியா. ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா, ஒரு கமெண்ட் லைன்ஸ் போட்டு நம்ம எழுதுவோம். ஓகேயா, கமெண்ட் லைன்ஸ்னா உங்களுக்கு நான் ஃப்ளோ சார்ட்லேயே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை நம்ம கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணா அது எக்ஸிக்யூட்டே ஆகாது, ஜஸ்ட் நமக்கு வேண்டப்படுற இன்ஃபர்மேஷனை நம்ம அதுக்குள்ள எழுதிக்கலாம் அப்படின்றதா கமெண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட் லைன்ஸ்ல 2 டைப் ஆஃப் கமெண்ட் லைன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 ஸ்லாஷ் போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு லைன்ல நான் எனக்கு தேவைப்படுற டிஸ்கிரிப்ஷன் எழுத போறேன் அப்படின்றது சிங்கிள் லைன் கமெண்ட். ஒரே லைன்ல நான் முடிக்கிறேன், அது எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகக்கூடாது, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதுறேன் அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட் போட்டு எழுதிக்கலாம். அதே இது நான் பேராகிராஃபா எக்ஸ்பிளனேஷன் எழுத போறேன், ஆனா அது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிலைன் கமெண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் போட்டு அதுக்குள்ள இவ்வளோ பேராகிராஃப்னால எழுதிட்டு லாஸ்ட்ல முடிக்கும் போது ஸ்டார் ஸ்லாஷ் போட்டோம்னா அது இருக்க எதுவுமே எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகேயா,
ஸோ இதுல அதான் போட்டிருக்கேன். டாக்குமெண்டேஷன் செக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் கமெண்ட் லைன்ஸ் giving the name of the program, author and other details which the programmer would like to use later. ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம், அந்த ப்ரோக்ராமோட நேம் என்ன, யார் எழுதலாம், அப்புறம் மற்ற டீடைல்ஸ் லைக் இதோட டேட் என்ன, அதெல்லாம் எழுதிக்கலாம். இல்லைனா நான் வந்து இவ்வளோ லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே லாஜிக்ஸ் வந்து நான் வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அதையும் நான் என்ன பண்ணிக்கலாம், டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, நம்ம லேட்டரா ரெஃபர் பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரு பிளெயின் இங்கிலீஷ்ல நம்ம எழுதியிருக்கோம். Anything written as comments will be treated as a documentation of the program and this will not interfere with a given code. அதான் நான் சொன்னேன், this will not interfere a given code. ஓகே, நம்ம எழுதிருக்க கோட்ல ரன் பண்ணும்போது நம்ம கமெண்ட் செக்ஷன் கூட எழுதுறதுனால அது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, நம்ம எழுதுற கோடை எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இதுதான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக பிளெயின் இங்கிலீஷ்ல நம்ம கமெண்ட் லைனுக்குள்ள எழுதுறது தான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ அடுத்ததா லிங்க் செக்ஷன். ஓகே, லிங்க் செக்ஷன்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நீங்க டிபிக்கலா ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி சி ப்ரோக்ராம் யாராவது எழுதிருக்கிறத பார்த்துருக்கீங்க, இல்ல ஏதாவது எக்ஸாம்பிள் பார்த்துருக்கீங்கனாலே நீங்க நல்லா யோசித்து பாருங்க. டாப்ல எப்பயுமே ஹேஷ் இன்க்ளூட்னு போட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். stdio.h math.h இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹேஷ் இன்க்ளூட் போட்டு ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம லிங்க் செக்ஷன் சொல்றோம். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, லிங்க் செக்ஷன் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு தி கம்பைலர் டு லிங்க் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் சிஸ்டம் லைப்ரரி. ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா சிஸ்டம் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு. ஓகேயா, சிஸ்டம் லைப்ரரிக்குள்ள டிஃபால்ட்டா என்ன இருக்கும், சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம பிக் பண்ணிட்டு வந்து சி ப்ரோக்ராம்குள்ள யூஸ் பண்ண போறோம். ஓகேயா, அதுக்கு தான் லிங்க் செக்ஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் லைப்ரரி மட்டும் இல்லை, டிஃபால்ட்டா சிஸ்டம்குள்ள இருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து எடுத்துட்டு வந்துக்கலாம். அதாவது இப்போ நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன், நான் ஒரு கோடு எழுதி அதை ஒரு ஃபைலா வச்சிருக்கேன். ஓகேயா, ஸோ அதை வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட் எழுதாம என்னோட கோடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நீங்க எழுத போற கோட்ல என்னோட கோடை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கோடை வந்து உள்ள இன்க்ளூட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்ற இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எய்தர் சிஸ்டம்ல டிஃபால்ட்டா இருக்க ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நான் எழுதின கூட நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹேஷ் இன்க்ளூட்ல மென்ஷன் பண்ணி நீங்க பிக் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் லிங்க் செக்ஷன் சொல்லிட்டு பாக்குறோம். இதை வந்து நம்ம கோட் எழுதும்போது நல்லாவே புரியும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா, ஸோ அடுத்த செக்ஷன் டெஃபினேஷன் செக்ஷன். ஸோ டெஃபினேஷன் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிஃபைன் பண்றது, ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்றது தான் டெஃபினேஷன் செக்ஷன். கரெக்டா? ஸோ டெஃபினேஷன் செக்ஷன்ல ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லுவோம், டிஃபால்ட்டா இருக்க ஒரு வேல்யூ. கரெக்டா? சோ ஒரு வேல்யூ டிஃபால்ட்டா இருக்கு, அது எக்காரணத்துக்கு கொண்டும் மாறவே மாறாது. இந்த ஃபுல் ப்ரோக்ராம்லயே அந்த வேல்யூ அப்படிதான் இருக்கும், மாறவே மாறாது. அப்படின்ற வேல்யூவை நான் வந்து டிஃபைன் பண்றேன் அப்படின்றதுதான் டெஃபினிஷன் செக்ஷன். ஓகே, சோ இந்த டெஃபினிஷன் செக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம், ஹேஷ் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்றோம். ஓகே, ஹேஷ் டிஃபைன்றது ஒரு ப்ரீ ப்ராசஸர். ஸோ இந்த ஹேஷ் டிஃபைன்டர் ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ நீங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், ஹேஷ் டிஃபைன் நம்பர் 10. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, என்னோட சி கோடுல எப்பெல்லாம் நம்பர் NUMBR நம்பர்ன்றதை யூஸ் பண்றனோ அப்பெல்லாம் எங்கெல்லாம் நம்பர் இருக்கோ அங்கெல்லாம் 10ன்ற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும், அதாவது ரீப்ளேஸ் ஆயிரும். அதான் தேர்ட் பாயிண்ட்ல போட்டிருக்கேன், whenever this name is encoded by the compiler it is replaced by the actual piece of defined code. ஸோ என்னோட சி ப்ரோக்ராம்குள்ள எப்பெல்லாம் நான் நம்பர் ரெஃபர் பண்றேன், நம்பர் பிளஸ் 1 யூஸ் பண்ண நான் போட்டேன்னா என்ன ஆகும், நம்பரோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆயிட்டு ஸோ என்னோட வேல்யூ வந்து 11 கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் நான் வந்து டைரக்டா 10 + 1 போற நம்பர் பிளஸ் 10 நம்பர் பிளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஹேஷ் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன பண்றோம், ஒரு கான்ஸ்டன்டா எப்பவுமே மாறவே மாறாது அப்படின்ற வேல்யூவை நம்ம டிஃபைன் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம், இந்த டெஃபினேஷன் செக்ஷன்ல ஹேஷ் டிஃபைன் அப்படின்ற ப்ரீ ப்ராசஸரை யூஸ் பண்றோம். ஓகேயா, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகுது குளோபல் டெக்ளரேஷன். நான் என்ன சொன்னேன், இந்த டெஃபினேஷன் செக்ஷனும் இந்த குளோபல் டெக்ளரேஷன் செக்ஷனும் உங்களுக்கு நல்லாவே கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னேன்னா, ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆன பாட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் இதுல என்ன சொன்னேன், இதுல என்ன பண்றோம், ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், கான்ஸ்டன்டா மாறாம இருக்க வேல்யூவை அசைன் பண்றோம்னு சொன்னேன். ஸோ இப்போ குளோபல் டிக்ளரேஷன்ல என்ன சொல்ல போறேன், அதே தான் சொல்ல போறேன். ஓகே, பட் ஒரு சின்ன மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ தேர் ஆர் சம் வேரியபிள்ஸ் that are used in more than one function.
ஸோ நம்மளோட சி ப்ரோக்ராம்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சரியா, நம்ம எது 10 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். வேரியபிள்னா ஒன்றும் இல்லை, ஒரு நேம், அதாவது ஒரு வேல்யூக்கு இதுதான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, அந்த நேமுக்கு பேர் தான் வேரியபிள். ஓகே, இப்போ நம்பர்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த நம்பர்ன்ற வேரியபிளை என்னோட சி ப்ரோக்ராம்ல நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கூட திரும்ப 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 ரிப்பீட்டடா நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, அப்படியே இருக்க பட்சத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த இதை குளோபல் டிக்ளரேஷன்ல போட்டு அதுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் செக்ஷன்ல பார்த்த மாதிரியே இந்த நம்பர்ன்றத உள்ள நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயும் எப்பெல்லாம் யூஸ் பண்றேனோ அப்பெல்லாம் நம்பர்ன்ற இருக்க இடத்துல 18ன்ற வேல்யூ வந்து அது பிக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தாலே தெரியும். நம்ம டெஃபினேஷன் செக்ஷன்ல இருக்கும்போது நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து என்ன டைப்ன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். அது இன்டீஜரானது ஒரு நம்பர் வேல்யூவா, இல்லை டெசிமல் வேல்யூவா, இல்ல ஸ்ட்ரிங் வேல்யூவா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். பட் குளோபல் டிக்ளரேஷன்ல நம்ம என்ன பண்றோம், இந்த 18ன்ற வேல்யூ அசைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்பரோட டைப் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றோம். சரி, உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் வந்து டெஃபினேஷன் செக்ஷன்ல நம்ம வந்து அது என்ன டைப்னு போடவே மாட்டோம், ஆனா குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன்ல இது என்ன டைப் இன்டீஜர்ன்றது ஏன் மென்ஷன் பண்றோம்? அப்படிதான் ரீசன் என்னன்னா மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெமரி அலோகேஷன் பத்தி உங்களுக்கு தனி யூனிட் இருக்கு, நம்ம கண்டிப்பா ஃபியூச்சர்ல படிப்போம். பட் நான் சிம்பிளா சொல்றேன். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் ப்ரீ ப்ராசஸர்ல நான் என்ன சொன்னேன், நம்பர்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 10ன்றத ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெமரியில இந்த 10ன்ற வேல்யூ ஸ்டோரே ஆகாது. ஓகேயா, ஸோ சிஸ்டமோட மெமரியில 10ன்ற வேல்யூ ஸ்டோரே ஆகாது. சிம்பிளா சொல்லணும்னா, எங்கெல்லாம் நம்பர் வருதோ அங்க 10ன்றத ஜஸ்ட் தூக்கி போட்டுரும். ஓகே, ஸோ 10ன்ற வேல்யூ நம்பருக்குள்ள இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், டெஃபினேஷன் செக்ஷன் யூஸ் பண்றோம். பட் குளோபல் டிக்ளரேஷன்ல அப்படி கிடையாது. ஓகே, ஸோ நம்பர்ன்ற வேரியபிள்குள்ள இது வந்து இன்டீஜர் டைப்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போதே இன்டீஜரோட சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு ஒரு மெமரி வந்து தனியா கிரியேட் ஆயிரும். அந்த மெமரிக்குள்ள வேல்யூவே போக முடியாது. ஓகே, நம்ம 18ன்ற வேல்யூ ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்றப்பதான் என்ன பண்ணும், அந்த நம்பர்ன்ற வேரியபிள்குள்ள இந்த 18ன்றது உள்ள போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ டெஃபினேஷன் செக்ஷன்ல வந்து டேட்டா டைப்பே நம்ம போட மாட்டோம், என்ன டைப்பா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது ஜஸ்ட் ஸ்டோரே ஆகாது, மெமரியில ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுது. பட் டிக்ளரேஷன் என்ன பண்றோம், ஒரு வேரியபிள் அசைன் பண்றப்போ என்ன டைப்ன்றதை நம்ம மென்ஷன் பண்றோம். ஆல்சோ அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகி அதுக்குள்ள வேல்யூ ஸ்டோர் ஆகுது. ஓகே, அதுதான் டிக்ளரேஷன். ஸோ நம்ம வந்து குளோபல் டிக்ளரேஷன் பார்ட்ல, அதாவது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி நம்ம வந்து மேல டாப்ல மென்ஷன் பண்ணா அதுக்கு பேரு குளோபல் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ இந்த குளோபல் டிக்ளரேஷன்ல வேரியபிள்ஸ் மட்டும் தான் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி சில வந்து ஃபங்க்ஷன் இருக்கு கரெக்டா. ஸோ அது போக நம்மளோட கம்ப்யூட்டேஷனுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்மளே ஓனா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். இதான் என்னோட ஃபங்க்ஷன் நேம், இந்த ஃபங்க்ஷனுக்கு இதான் டைப், இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கீழே யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சி கம்பைலர்ல நம்ம சொல்றோம். ஓகே, அதுதான் குளோபல் டிக்ளரேஷன். ஓகே, அடுத்த செக்ஷன் என்னது, இதுதான் முக்கியமான செக்ஷன், மெயின் ஃபங்க்ஷன். ஒரு சி ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும்னா மேண்டேட்ரியா ப்ராப்பரா இருக்க வேண்டிய ஒரு செக்ஷன் என்னன்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்க செக்ஷன். ஸோ இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம சி ப்ரோக்ராம் எழுதுறப்போ ஈவன் எக்ஸாம்ஸ்லயும் சரி, நம்ம லேப்லயும் சரி, நம்ம திரும்ப 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 பண்ற முக்கியமான தப்பு என்னன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ற தப்பு தான். ஓகே, ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் வந்து நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எவ்ரி சி ப்ரோக்ராம் மஸ்ட் ஹேவ் ஒன் மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன். ஓகே, இப்பதான் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன். ஓகே, நம்ம ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறோம்னா மேல நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, என்ன சொன்னேன், குளோபல் டிக்ளரேஷன் சொன்னேன், டெஃபினேஷன் செக்ஷன் சொன்னேன், லிங்க் செக்ஷன் சொன்னேன், டாக்குமெண்டேஷன் செக்ஷன் சொன்னேன். இந்த எல்லா செக்ஷனும் இல்லைனாலும் சி ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகேயா, இந்த எல்லா செக்ஷன்ஸுமே ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் இருக்கணும்ன்ற ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம நீட் இருந்துச்சுன்னா மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ டாக்குமெண்டேஷன் செக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம், நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாக்குமெண்டேஷன்ல போறோம். லிங்க் செக்ஷன் எதுக்குன்னு சொன்னேன், நம்ம வந்து சிஸ்டம் லைப்ரரியில இருந்தோ இல்ல அடுத்தவங்க கோடையோ நம்ம எடுக்கணும்னா மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இல்ல நமக்கு அது தேவையில்லை நம்ம யூஸ் பண்ண போறோமா, இல்ல. அடுத்தது என்ன சொன்னேன், டெஃபினேஷன் செக்ஷன். நம்ம கான்ஸ்டன்டா ஒரு வேல்யூ இருந்தா மட்டும் தான் டெஃபினேஷன் செக்ஷன் யூஸ் பண்ண போறோம். அடுத்த குளோபல் டிக்ளரேஷன் என்ன சொன்னேன், நம்ம ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ண போறோம், இல்ல ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்
அப்படின்னா மட்டும் தான் குளோபல் டிக்ளரேஷன் யூஸ் பண்ண போறோம். ஆனா இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது. மெயின் ஃபங்க்ஷன் இஸ் த மேண்டேட்டரி செக்ஷன். ஓகே, ஒரு சி ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னா மெயின் ஃபங்க்ஷன் இருந்தே ஆகணும். ஓகே, அதுதான் மேண்டேட்டரி. ஸோ இதுல வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா, டிக்ளரேஷன் பார்ட், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். ஓகே, இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் டிக்ளரேஷன் சொன்னேன், இப்பதான் டிக்ளரேஷன் சொன்னா அகைன் டிக்ளரேஷன் சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஓகே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குளோபல் டிக்ளரேஷன் என்ன சொன்னேன், வேரியபிள்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும், மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷன். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல நான் ஒரு வேரியபிளை ரிப்பீட்டடா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, குளோபல் டிக்ளரேஷன். ஆனா நான் ஒரு வேரியபிளை இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, அப்படின்னா என்னது, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க டிக்ளரேஷன் பார்ட். அதை வந்து என்ன சொல்லலாம், இதுல குளோபல் டிக்ளரேஷன் சொல்ற மாதிரி நீங்க அதை லோக்கல் டிக்ளரேஷன் நீங்க சொல்லிக்கலாம், அதுக்கு இன்னொரு நேம். ஓகே, சோ குளோபல் டிக்ளரேஷன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் நான் யூஸ் பண்ண போறேன் ஒரு வேரியபிளை அப்படின்னா குளோபல் டிக்ளரேஷன். இந்த ஸ்பெசிபிக் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான், இல்ல நான் கிரியேட் பண்ண போற ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபங்க்ஷன், அந்த வேரியபிளை நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து கால் பண்ணேன்னா வேல்யூவே வராது. சிம்பிள். ஓகே, அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த லோக்கல் டிக்ளரேஷன் அல்லது டிக்ளரேஷன் பார்ட், அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க டிக்ளரேஷன் பார்ட். ஓகே, சோ அடுத்தது எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். ஓகே, சோ எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் அப்படின்னா என்னது, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேயா, சோ இந்த எக்ஸிக்யூட் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அசைன் பண்றது தான் இந்த டிக்ளரேஷன் பார்ட். ஓகே, எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்ல நம்ம எழுதுற எல்லா கம்ப்யூட்டேஷன்ஸ், நம்ம பண்ற அடிஷன், சப்ட்ராக்ஷன், நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ண போறோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்ல எழுத போறோம். ஸோ ரூல் என்னன்னா, தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் இந்த எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். ஸோ நீங்க டிக்ளேர் கூட பண்ணாம இருக்கலாம், டிக்ளரேஷன் பார்ட் கூட இக்னோர் பண்ணிடலாம். ஆனா எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்ல கண்டிப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தே ஆகணும். ஓகே, இருந்தா மட்டும்தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சி ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி என்னது, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருந்தே ஆகணும். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்டாவது இருந்தே ஆகணும். இதுதான் ரூல். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் வந்து எப்படி இருக்கணும், ஸோ இந்த எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் ஒன்று சொன்னேன், டிக்ளரேஷன் பார்ட் சொன்னேன். ஸோ டிக்ளரேஷன் பார்ட் ஆப்ஷனல், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் மேண்டேட்டரின்னு சொன்னேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பார்ட்ஸுமே வந்து எதுக்குள்ள இருக்கணும், these two parts must appear between the opening and closing braces. ஓகே, ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க எல்லா கண்டென்ட்டுமே ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிரேசஸ்க்குள்ள மட்டும்தான் என்ன பண்ணணும், இருக்கணும். அதுக்கு வெளியே எதுவுமே இருக்கக்கூடாது, இருந்தா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் பிகின்ஸ் அட் த ஓப்பனிங் பிரேஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் த க்ளோசிங் பிரேஸ். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம்னா ஓப்பனிங் பிரேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், க்ளோசிங் பிரேஸ் வரைக்கும் வரிசையா லைனா என்ன பண்ணும், அது ரன் ஆகும். ஓகே, ஸோ என்னதான் சொன்னேன், ரிமைனிங் இருக்க எந்த ஃபங்க்ஷன்லனாலும் மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பா மேண்டேட்டரி. அதுக்குள்ள ரெண்டு பார்ட் இருக்குன்னு சொன்னேன், டிக்ளரேஷன் பார்ட் சொன்னேன், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் சொன்னேன். டிக்ளரேஷன் பார்ட் ஆப்ஷனல், பட் எக்ஸிக்யூஷனல் பார்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்டாவது இருக்கணும், மேண்டேட்டரி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பார்ட்ஸுமே நம்ம எதுக்குள்ள இருக்கணும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரேசஸ்க்குள்ள இருக்கணும்னு சொன்னேன். ஓகே, ஸோ இதுல க்ளோசிங் பிரேஸ் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் த லாஜிக்கல் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக போகுது அப்படின்னா ஓப்பனிங் பிரேசஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் என்ன ஆகும், க்ளோசிங் பிரேஸ் எப்போ வருதோ அப்பதான் அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து எண்ட் ஆகும். அடுத்த ரூல் என்னது, ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த டிக்ளரேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்ஸ் எண்ட் வித் த செமிகோலன். ஓகே, நாம இருக்க இந்த ரெண்டு பார்ட்ஸ்லயுமே அதுல நம்ம என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோமோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலன் வச்சுதான் முடியணும். ஓகேயா, இதுதான் ரூல். அடுத்ததா மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் சொன்னேன் மேல டாபிக்ல, கரெக்டா. ஸோ இந்த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, வாய்டு மெயின் ஆஃப் யூஸ் பண்ணலாம், இன்ட் மெயின் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ வாய்டு மெயின் ஆஃப்னா ஒன்றும் இல்லை, வாய்டுனா என்ன சொல்லுவோம், வாய்டுனா எம்டினஸ், எம்டின்னு சொல்லுவோம், கரெக்டா. ஸோ ஒன்றும் இல்லை, வாய்டு மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்றோம்னா, நம்மளோட ப்ரோக்ராம்குள்ள இருக்கிறதுல அவுட்புட்டே வராது, அதுல இருந்து எந்த அவுட்புட்டும் வெளியே வரவே வராது, அது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம பண்றோம் வாய்டு மெயின் ஆஃப் யூஸ் பண்றோம். இன்ட் மெயின் ஆஃப் எப்போ யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து நம்மளோட அதுக்குள்ள இருக்க கண்டென்ட்ல இருக்க ப்ரோக்ராம்குள்ள இருந்து நமக்கு ஒரு அவுட்புட் வரப்போகுது, அந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், இன்டீஜரா இருக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றதுதான் இன்ட் மெயின் ஆஃப் சொல்றோம். ஓகே, நம்ம அடுத்த செக்ஷன் போலாமா, சப் ப்ரோக்ராம் செக்ஷன். ஓகே, இதை வந்து சப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம், இல்லை யூசர் டிபெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய நேம் சொல்லலாம். ஓகே, so the subprogram section contains all the user defined functions that are called in the main function. நீங்க யோசிச்சு பாருங்க, இதை வந்து செப்பரேட் செக்ஷனா சொல்லியிருக்கேன், ஆனா நான் என்ன சொல்றேன்,
It contains all the user defined functions that are called in the main function. என்னடா மெயின் ஃபங்க்ஷன்றது தனி செக்ஷன் சொன்னேன், பட் வந்து ஆனா என்ன பண்றோம், இது வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போகுதே அப்படின்னு கேக்குறீங்களா? சோ அதனால தான் என்ன சொன்னேன், எந்த செக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல, மெயின் செக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஒரு சி ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், மேல இருக்கு எதையுமே ரீட் பண்ணாது. ஓகே, ஒரு சி ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் மெயின் ஃபங்க்ஷன் இருந்தா ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன்ல இந்த ஓப்பனிங் பேசஸ் எங்க இருக்கோ அங்க இருந்து தான் வரிசையா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அங்க இருந்து வரிசையா ஸ்டார்ட் ஆகி நீங்க அதுக்குள்ள யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து தான் அதை வந்து தேவையான வேல்யூவை செக்ஷன் விட்டு வெளியே போய் பிக் பண்ணி எடுத்துட்டு வரும். ஓகே, சோ அதனால தான் சொல்லியிருக்கேன் சப் ப்ரோக்ராம் செக்ஷன் கண்டெய்ன்ஸ் ஆல் தி யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் கால்ட் இன் அ மெயின் ஃபங்க்ஷன். அப்படின்னா இப்ப சப் ப்ரோக்ராம் செக்ஷன்ல நான் வந்து கிரியேட் பண்ற ஃபங்க்ஷனை நான் வைக்கிறேன். ஓகே, இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, இன்ட் சம் ஆஃப் இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய்ன்னு போட்டிருக்கேன். அதாவது சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நானே கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட டைப் வந்து இன்டீஜர், என்னோட அவுட்புட் வந்து இன்டீஜரா வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ அதுக்கு வந்து ரெண்டு இன்புட் எடுத்திருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இந்த எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஆனா இந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த சம் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனை நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், கால் பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். நான் மென்ஷன் பண்ணா மட்டும்தான் சப் ப்ரோக்ராம்ல இருக்க யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அன்லஸ் ஆர் அன்டில் நான் டிஃபைன் பண்ணாத வரைக்கும், அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ல நான் டிஃபைன் பண்ணாத வரைக்கும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சரி, ஓகே, ஒரு பெரிய வாஸ்ட் காம்ப்ளெக்ஸா நம்ம வந்து கான்செப்டை வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ வந்து ரொம்பவே உங்களுக்கு கொஞ்சம் திணறி இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கன்ஃபியூஸா இருந்திருக்கும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா சாரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து இன்னொரு எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ கூட போட ரெடியா இருக்கேன், இல்லை இந்த வீடியோவை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கூட நான் போட ரெடியா இருக்கேன். பட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா, நம்ம வந்து கோட் எழுத போறோம். ஓகே, ஓகே, நான் வெளியே வந்துட்டு ப்ரௌசருக்குள்ள போயிடுறேன். ஸோ இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கம்பெனியில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் சொன்னோம். ஓகே, கமெண்ட் பண்ணிக்கலாமா? கமெண்ட் பண்ண என்ன சொன்னேன், அதே எக்ஸிக்யூட் ஆகான்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு செக்ஷன் நேமா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன சொன்னேன், டாக்குமெண்டேஷன் செக்ஷன் சொன்னேன்னா. ஓகே, சாரி, நான் எல்லாமே கேப்ஸ் எழுதிட்டேன், ஸ்மால் எழுதுறேன், அதான் நீட்டா இருக்கும். டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஓகேயா, செகண்ட் என்ன செக்ஷன் சொன்னேன், லிங்க் செக்ஷன். தேர்ட் என்ன செக்ஷன் சொன்னேன், டெஃபினிஷன் செக்ஷன். ஓகே, ஃபோர்த் என்ன சொன்னேன், குளோபல் டிக்ளரேஷன். ஓகே, ஃபிஃப்த் என்ன சொன்னேன், மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் சொன்னா, மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற செக்ஷன். சிக்ஸ்த் என்ன சொன்னேன், சப் ப்ரோக்ராம் எழுதுவோம்னு சொன்னேன். ஓகேயா, ஸோ இப்போ நான் இந்த சி ப்ரோக்ராம்ல எழுதுனது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண என்ன சொன்னேன், எக்ஸிக்யூட் ஆகான்னு சொன்னேன். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன் கூட எழுத ஆரம்பிப்போமா, டாக்குமெண்டேஷன் செக்ஷன். டாக்குமெண்டேஷன் செக்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்றோம். நம்ம எழுதின கோட் பற்றின டீடைல்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் எதை பத்தி எழுதுறோம்னு சொன்னேன், கால்குலேட் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகே, அப்ப நம்ம ப்ரோக்ராமோட நேம் என்னது, கால்குலேட் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகே, முடிஞ்சா? ஓகே, நான் வந்து ஆத்தர் நேம் எழுதிக்கலாமா, ஆத்தர் நேம், நம்ம சேனல் நேம் எழுதிக்கலாம், கற்போம் சிஎஸ்சி. சிம்பிள், முடிஞ்சு. ஓகே, இதான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நமக்கு வேணுன்ற டீடைல்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததா லிங்க் செக்ஷன். லிங்க் ஃபங்க்ஷன்ல என்ன சொன்னேன், நமக்கு தேவையான லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸையோ இல்லை யூசர் டிஃபைன்டு, அதாவது நான் எழுதின கோட யாரோ ஒருத்தவங்க எழுதின கோட யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் லிங்க் செக்ஷன்ல கால் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏரியா ஆஃப் த சர்க்கிள்ல நம்ம வந்து கோட் எழுத போறோம். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள்ல இதுக்கு முன்னாடி அல்காரிதம் எழுதும் போது, சூடோ கோட் எழுதும் போது, ஃப்ளோ சார்ட் வரையும் போது யோசித்து பாருங்க, நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோடனே இன்புட் கெட் பண்ணோம். ஓகேயா, கரெக்டா இன்புட் கெட் பண்ணோமா இல்லையா? அடுத்தது என்ன பண்ணும், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். கரெக்டா?
ஸோ இதுல என்ன வந்து இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அப்ப நான் என்ன சொன்னேன், இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன சொன்னேன், ஒரு லைப்ரரி சிஸ்டம் லைப்ரரிக்குள்ள இருக்கும்னு சொன்னேன். அது சி ப்ரோக்ராம்குள்ள இருக்காதுன்னு சொன்னேன். அப்ப நான் என்ன பண்ணும், அதுக்கு என்ன யூஸ் பண்ணும், லிங்க் செக்ஷன்ல ஹாஷ் இன்க்ளூட் stdio.h போடணுமா, போட்டேன்னா ஸோ இதுதான் லிங்க் செக்ஷன். ஸோ நான் வந்து சிஸ்டம் லைப்ரரியில இருந்து இந்த stdio.h அப்படின்ற ஹெடர் ஃபைலை கால் பண்ணி அதுக்குள்ள இருக்க நான் வந்து அவுட்புட்டோ இன்புட்டோ கெட் பண்ற சம் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போறேன். ஸோ லிங்க் செக்ஷனை நான் டிஃபைன் பண்ணிட்டேன், போட்டுட்டேன். அடுத்ததான் டெஃபினேஷன் செக்ஷன். டெஃபினேஷன் செக்ஷன் நான் என்ன சொன்னேன், கான்ஸ்டன்டா ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ வந்து மாறவே மாறாது அப்படின்ற பட்சத்துல நான் வந்து என்ன பண்ண போறேன், டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நல்லா யோசித்து பாருங்க, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னது, யாராவது சொல்லுங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா ஜஸ்ட் திங்க் பண்ணி சொல்லுங்க, பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இதுல நீங்க பாருங்களேன், ஆர்னா ரேடியஸ். ஆர் வந்து மாறுமா, மாறும். எப்ப மாறும், நம்ம கொடுக்குற வேல்யூவை பொறுத்து ரேடியஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு ரேடியஸ் கொடுக்கலாம், நான் ஒரு ரேடியஸ் கொடுக்கலாம், மாறும். ஆனா பையோட வேல்யூ யோசிச்சு பாருங்களேன், பையோட வேல்யூ நீங்களும் நானும் ஒரு வேல்யூ கொடுக்க முடியுமா, முடியாது. அது டிஃபால்ட்டா 3.14 தான். கரெக்டா? அப்ப வந்து ஒரு கான்ஸ்டன்ட். கரெக்டா? யாராலையும் இந்த வேல்யூ மாத்தவே முடியாது. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், டெஃபினிஷன் செக்ஷன்ல போடலாமா? அப்ப ஹாஷ் டிஃபைன் பை, பையோட வேல்யூ என்னது 3.14. இன்னும் அடுத்த 3 டிஜிட்ஸ்குள்ள போலாம். 15 என்ன வரும், 9 வரும். ஓகே, ஐ திங்க் ஸோ. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. நோ மேட்டர் வாட், மாறவே மாறாது. அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன், பைய வந்து இங்க டெஃபினேஷன் செக்ஷன்ல போட்டேன். அடுத்ததா குளோபல் டிக்ளரேஷன். குளோபல் டிக்ளரேஷன்ல நான் என்ன சொன்னேன், நம்மளோட வேரியபிளை யூஸ் பண்ணலாம், வேரியபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ணலாம். ஆல்சோ நான் என்ன சொன்னேன், நம்மளா கிரியேட் பண்ற ஓன் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஓகே, இதுல வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம். என்ன வேரியபிள் யூஸ் பண்றோம், அதாவது அவுட்புட்க்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அவுட்புட்க்கு நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்றோம், ஏரியான்றதை யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏரியாவோட டைப் என்னது, இன்டீஜர்னு சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னா ரேடியஸோட வேல்யூ நான் 3, 6 அப்படின்னு இன்டீஜரா சொன்னா இன்டீஜரா வரும். ஆனா நான் பாயிண்டா சொல்லுவேன், அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப வந்து பாயிண்டா தான் வரும். ஆல்சோ பையோட வேல்யூ என்னது, பாயிண்ட்ல இருக்கு. அப்போ நான் ஈவன் இன்டீஜராவே வச்சாலும் நான் வந்து பையோட மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட்ல தான் வேல்யூ வரும். ஓகே, அப்ப நான் வந்து இன்டீஜரா போட முடியாது. ஸோ ஃப்ளோட், ஃப்ளோட்னா ஒன்றும் இல்லை, டெசிமல் வேல்யூஸ் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ளோட். என்னோட அவுட்புட் வேரியபிள் பேர் வந்து ஏரியா. ஓகே, இதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கும் இப்ப நான் எழுதுற கோட்ல இருக்க எக்ஸாம்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ், நான் வந்து குளோபல் டிக்ளரேஷன்ல டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், இந்த ஏரியாவுக்கு வேல்யூ அசைன் பண்ணல. இப்படி போட்டு வேல்யூ அசைன் பண்ணல. ஓகே, ஏன் அசைன் பண்ணலன்னா இந்த ஏரியாவோட வேல்யூ எனக்கு தெரியாது, நான் கம்ப்யூட் தான் பண்ண போறேன். ஓகே, டெஃபினேஷன் செக்ஷன்ல எனக்கு இதோட வேல்யூ தெரியும், ஆனா கான்ஸ்டன்டா இருக்கும், அதனால இங்க போட்டிருக்கு. இங்க ஏரியாவோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஆனா நான் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கம்ப்யூட் பண்ணிட்டு ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். அந்த அவுட்புட் வந்து எனக்கு ஃப்ளோட்டா வரும். அதுக்கு வந்து ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு மெமரி தேவை. ஓகே, அதனால நான் என்ன பண்றேன், சி ப்ரோக்ராம்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி ஏரியான்ற நேம்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், அதுக்கு வந்து ஃப்ளோட்ன்ற அதோட டைப் வந்து ஃப்ளோட்னு இருக்கும், அதுக்கு ஒரு மெமரி தேவை, அந்த மெமரியை நீ இப்பவே அலோகேட் பண்ணி வச்சு நான் அவுட்புட் பண்ணிட்டு, அதாவது ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட் வரும்போது இதுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்ப என்ன பண்ணிருச்சு, சி ப்ரோக்ராம் வந்து எனக்கு வந்து ஏரியான்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஃப்ளோட் டைப்ல கிரியேட் பண்ணி ஒரு மெமரியை அலோகேட் பண்ணி வச்சிரும். ஓகே, அடுத்ததான் நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஓகே, அதாவது நானா கிரியேட் பண்ற ஃபங்க்ஷனுக்கு. இப்போ என்ன பண்ண போறேன், அதே ஃப்ளோட் டைப்ல நான் என்ன பண்ண போறேன், கால்குலேட் ஏரியா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, கால்குலேட் ஏரியான்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ரேடியஸை கிரியேட் பண்ண போறேன். ஃப்ளோட் ஆர்ன்றது ரேடியஸ் அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே, செமிகோலன் போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, இது குளோபல் டிக்ளரேஷன்ல ரெண்டு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஒன்னும் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம முக்கியமான பார்ட்க்கு வந்திருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன். நான் என்ன சொன்னேன், ஒரு சி ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் எப்பவுமே மெயின் ஃபங்க்ஷன் இருந்தா ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறேன், டிக்ளேர் பண்ண போறேன், இன்ட் மெயின் ஆஃப்னு போடுறேன். ஏன் வாய்ட் மெயின் ஆஃப் போடாம இன்ட் மெயின் ஆஃப் போட்டேன்னா, என்னோட மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இருந்து சம் அவுட்புட் ஏதோ ஒன்று வரப்போகுது. வாய்ட்னா எம்டி,
ஆனா இங்க அவுட்புட் வரப்போகுது. அதனால என்ன பண்றேன், நான் வந்து int main ஆஃப்னு போடுறேன். ஓகே, நான் என்டர் கிளிக் பண்ணி ஒரு கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன சொன்னேன், மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல கேர்லி பிரேசஸ் போட்டாதான் எப்பயுமே என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும் எக்ஸிகூஷன் சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கம்பைலர் என்ன பண்ணிருச்சு, நான் கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்ண உடனே அதுவே க்ளோஸ் பண்ணிருச்சு. ஆல்சோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொன்னேன், இன்டென்டேஷன் இஸ் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சூடோ கோட்லேயே சொன்னேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நான் கேர்லி பிரேஸ் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, கர்சர் வந்து நடுவுல போயிடுச்சு, அதாவது ஒரு ஸ்பேஸ் தள்ளி போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் நம்ம சூடோ கோட்ல பார்த்த இன்டென்டேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு எல்லாமே வந்துருச்சு, கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்துருச்சு, நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம், ஒரு வேரியபிள் கூட கிரியேட் பண்ணி அவுட்புட்டுக்காக ஒரு ஏரியா மெமரியை வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், நமக்கு இன்புட் தேவை. என்ன தேவை, ரேடியஸோட வேல்யூ தேவை. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், ஃப்ளோட். ஓகே, நான் டெசிமலாவே கொடுக்க போறேன், அதனால ஃப்ளோட்னு போட்டேன். ஃப்ளோட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் பண்றேன். அந்த ரேடியஸோட வேல்யூ 4.5 நானே போட்டேன். இதுல நீங்க பாருங்க, டெஃபினேஷன் செக்ஷன்ல கான்ஸ்டன்ட் வேல்யூ, குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வெளியே பண்றோம். அடுத்ததா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பண்றதுக்கு பேர் தான் என்னது, லோக்கல் டிக்ளரேஷன். புரியுதா, இதை நம்ம கமெண்ட் கூட போட்டுக்கலாம். இது வந்து லோக்கல் டிக்ளரேஷன், அப்படி இல்லைன்னா இது வந்து டிக்ளரேஷன் பார்ட் போடலாமா. இது வந்து என்னது, குளோபல் டிக்ளரேஷன் தான் மேலே போட்டோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஏரியா ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஏரியா ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன், ஏரியாவை டைரக்டாவே நாங்க கம்ப்யூட் பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னேன், ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதை குளோபலா டிக்ளேர் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, தனியா இதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன பண்ண போறேன், கம்ப்யூட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி இங்க ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், டிக்ளேர் தான் பண்ணிருக்கேன், இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல, அது இங்க தான் எழுத ஆரம்பிக்கணும். கரெக்டா, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், இந்த வேரியபிளுக்கு இதோட அவுட்புட் வேணும்னு சொல்ல வரேன். அதனால என்ன பண்றேன், கால்குலேட் ஏரியா ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இதுல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் வந்து டிக்ளேர் பண்ணிருக்க ஃபங்க்ஷன்ல இதுக்குள்ள ஆர், அதாவது ரேடியஸை நான் வந்து கெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா, ஸோ இங்க நமக்கு என்ன இருக்கு, ரேடியஸோட வேல்யூ என்ன பண்ணிருக்கோம், 4.5 நம்ம அசைன் பண்ணிருக்கோமா, லோக்கல் டிக்ளரேஷன் பண்ணிருக்கோமா. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ரேடியஸ் அப்படின்னு போட போறேன். இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த ரேடியஸ்ன்ற வேல்யூவை எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட்டா கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அடுத்ததா என்ன பண்றேன், நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன், அதாவது என்னோட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போறேன். பிரிண்டர். ஸோ நான் என்ன சொன்னேன், இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணும், இந்த சிஸ்டம் லைப்ரரிஸ் அதுல இருந்து எடுத்துட்டு வரணும் சொன்னா. ஸோ இந்த லைப்ரரி யூஸ் பண்ணாதான் என்னால வந்து பிரிண்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் நான் லிங்க் செக்ஷன்ல இதை போட்டிருக்கேன். ஓகே, பிரிண்டர். பிரிண்டர்ல நான் என்ன பண்ணிக்கலாம், ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு போட்டுக்கலாமா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிள் கொடுக்கலாமா, ஈக்குவல் டு என்ன பண்றேன், பெர்சன்டேஜ் 2f க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏரியா அப்படின்னு. இந்த பெர்சன்டேஜ் 2fன்னு ஒன்றும் இல்லை, நான் அவுட்புட்ல ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு என்னோட வேல்யூ என்ன காட்ட போறேன், நான் கம்ப்ளீட் பண்ற ஏரியாவை காட்ட போறேன். ஸோ அது வந்து ஃப்ளோட் டைப் அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் பெர்சன்டேஜ் 2ன்னு போட்டுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம எழுதுறது எல்லாமே செமிகோலன்ல எண்ட் ஆகணும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, ஒரு வேரியபிள் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணல, நம்ம பிரிண்ட் தான் பண்ணுது. ஸோ ஓகே, ஆனா ரிட்டர்ன் எதுவுமே பண்ணல, ஆனா டைப் நான் இன்டிஜர்னு போட்டிருக்கேன், அதனால ரிட்டர்ன் 0ன்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் இப்போ ரன் பண்ணனா ரன் ஆகுமா இல்லையா சொல்லுங்க, ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகாது, இந்த இன்ட் ஃபங்க்ஷன்ல நான் கம்ப்யூட்டேஷன் பண்ணல. நான் என்ன பண்ணிருக்கேன், நான் கிரியேட் பண்ற ஃபங்க்ஷனை தான் என்ன பண்ணிருக்கேன், கால் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண எழுதவே இல்லை. ஸோ அதுக்கு தான் சப் ப்ரோக்ராம் செக்ஷன். ஓகே, இப்போ சப் ப்ரோக்ராம் செக்ஷன்ல என்ன பண்ண போறேன், அகைன் ஃப்ளோட், இங்க நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன்ல அதை அப்படியே எடுத்து இங்க போட போறேன். கால்குலேட் ஏரியா ஃப்ளோட் ஆர்
போட்டேனா? ஸோ இப்போ என்ன பண்றேன், கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்றேன். சாரி, தப்பா பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம நிறைய டைம்ஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த மாதிரி தப்பு விட்டா எரர் அடிக்கும். சிம்பிள். ஓகே, நீங்க யோசிக்கலாம், மெயின் ஃபங்க்ஷன்ல தான் கேர்லி பிரேஸ் சொன்னேன், இங்க ஏன்டா கேர்லி பிரேஸ் சொல்றேன்னு யோசிக்கலாம். பட் மெயின்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இதுன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ சிஸ்டமோட டிஃபால்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம எழுத போற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கண்டிப்பா கேர்லி பிரேசஸ் போடணும். இதான் ரூல். ஓகே, ஸோ இதோட டைப் என்ன போட்டிருக்கேன், ஃப்ளோட்னு போட்டிருக்கேன். ஸோ இதோட வேல்யூ என்னது, இந்த ரேடியஸோட வேல்யூ நான் 4.5ன்னு ஒன்று கொடுக்குறேன். பையன்ற வேல்யூ நான் மேலேயே மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை, எனக்கு ஏரியாவோட வேல்யூ தான் தேவை. ஓகே, ஸோ இதோட அவுட்புட் என்ன எப்படி போடுவேன், ரிட்டர்ன். அதாவது ரிட்டர்ன் என்ன பண்றோம், நான் இப்போ ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உன்கிட்ட கொடுக்குறேன், இந்த வேல்யூவை உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்றதுனால ரிட்டர்ன் போடுறேன். ரிட்டர்ன் பை, பைஆர் ஸ்கொயர் தானே, பைன்றது மேலே டாப்ல இருக்கு. பை இன்டூ அடுத்து என்ன பண்றோம், ரேடியஸ் வேணும், ஆர் இன்டூ ஆர் செமிகோலன். ஓகேயா, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், பை வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த கோடை வந்து ஜஸ்ட் லைக் தான் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தா புரியும். ஃபர்ஸ்ட்ல வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து லிங்க் செக்ஷன்ல இந்த stdio.h யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் யூஸ் பண்றோம், நம்ம வந்து printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். printf ஃபங்க்ஷன்னா அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்றதுக்கு சிஸ்டம் லைப்ரரியில இருந்து நமக்கு எடுத்து வரணும், அதனால யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நமக்கு ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ பைன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ மாறவே மாறாது. அதனால 3.14 நான் மேலே யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதை வந்து நான் கீழே யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலான்றதாக. ஓகேயா, அடுத்ததா என்னோட அவுட்புட்டை வந்து நான் என்ன பண்றேன், என் அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணி, அவுட்புட் யூஸ் பண்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு மெமரியை அலோகேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அடுத்ததா என்ன பண்ண போறேன், நான் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றதையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு டிஃபால்ட்டா இன்ட் மெயின் ஆஃப்ன்றதை ஸ்டாண்டர்டா கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், ஒரு லோக்கல் டிக்ளரேஷன் பண்ணி என்னோட 4.5ன்ற வேல்யூ வந்து நான் வந்து ரேடியஸ்க்கு அசைன் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு என்ன பண்றேன், என்னோட இந்த குளோபல் டிக்ளரேஷன்ல நான் போட்டிருக்க ஏரியான்ற வேல்யூக்கு இந்த மெமரிக்குள்ள வேல்யூவை கொடுக்க போறேன். ஆனா அந்த வேல்யூட கம்ப்யூட்டேஷன் வந்து டைரக்டா நடக்காம வேற ஒரு நான் கிரியேட் பண்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கூட நடக்குது. ஸோ என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் நான் கொடுத்தோடனே இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா, டைரக்டா இங்க எங்கேயுமே போகாது, டைரக்டா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். ஓகே, எக்ஸிகியூஷன் ஆஃப் அ சி ப்ரோக்ராம் will always go to main function. மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கேர்லி பிரேசஸ் பார்க்கும், பார்த்துட்டு ஓ ஓப்பன் ஆயிடுச்சு, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு கீழே போயிட்டு ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கும். ஓகே, இவன் வந்து ஒரு லோக்கல் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கான். ஓகே, ரேடியஸ் நான் அப்படியே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கான். இது வந்து டைப் வந்து ஃப்ளோட், இதுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணிட்டு இந்த வேல்யூவை இதுக்குள்ள போட்டுரும். ஓகே, அடுத்த லைன் பார்க்கும், ஏரியான்னு ஒன்று போட்டிருக்கான், இந்த ஏரியான்றது இங்க போடவே இல்லையே, அப்ப ஏரியா என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், மேலே போய் பார்க்கும். இவன் ஆல்ரெடி குளோபல் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கான், அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு மெமரி அலோகேட் பண்ணிருக்குமா, அதுக்குள்ள வேல்யூ போடலாம்னு பார்க்கும். வேல்யூ போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியும், காட் இவன் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான், இந்த ஃபங்க்ஷன்றது அப்ப எங்க இருக்குன்னு தேடும். ஓகே, தேடுறதுக்கு என்ன பண்ணுவோம், கீழே போகாது, அகைன் மேலதான் போகும். ஓகே, நம்ம இங்க என்ன கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் மேல இருக்கான்னு தான் போய் செக் பண்ண போகுது. ஓகே, ஸோ அகைன் மேல போய் செக் பண்றப்ப தெரியுது, இவன் வந்து குளோபல் டிக்ளரேஷன்ல இந்த ஃபங்க்ஷனை போட்டிருக்கான், அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்க எங்கேயோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தான் என்ன பண்ணுன்னா கீழே போய் பார்க்கும். கீழே போய் பார்க்குது, இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், இதை வந்து இங்க தனியா போட்டிருக்கான், அப்ப நம்ம இதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா, இங்க இருந்து டைரக்டா ஜம்ப் பண்ணி இங்க போகாது. நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணனால இங்க இருந்து டைரக்டா எங்க போகும், நான் போடுறேன் goes to line 20. டைரக்டா இங்க போயிடும். இங்க வந்துட்டு பாக்குது float அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வேண்டி இருக்கு. அப்ப அந்த இன்புட் வேல்யூ எங்க கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். இங்க அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 4.5 கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், டேக்ஸ் வேல்யூ 4.5 கெட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இதுக்குள்ள போயிடும். இதுக்குள்ள போயிட்டு பாக்குது, நம்ம ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணணும்னு பார்த்துட்டு பையனோட வேல்யூ என்ன பண்ணுது, அகைன் மேல போய் பார்க்கும். மேலனா இங்க போய் பார்க்கும். இங்க போய் பார்த்துட்டு பையோட வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு பையோட வேல்யூ எடுத்துட்டு அகைன் நம்ம கொடுத்துருக்க அந்த ஆர் இன்டூ ஆர் இந்த கம்ப்யூட்டேஷன் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுனா என்ன பண்ணா, டைரக்டா இங்க இருந்து அப்படியே ஸ்கிப் ஆகி டைரக்டா இங்க வந்துடும். இங்கன்னா இங்க வந்துடும். இங்க வந்து என்ன பண்ணும், இந்த அவுட்புட்டை இந்த ஏரியாக்குள்ள போய் இதுல ஆல்ரெடி இருக்க இந்த குளோபல் டிக்ளரேஷன் பண்ணிருக்கனால ஆல்ரெடி இருக்க மெமரியில போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன பண்றோம், பிரிண்ட் ஆஃப். அது பிரிண்ட் ஆஃப்னு பார்த்தோன்னே இது என்ன ஏதோ டிஃபரெண்டா இருக்கே, அப்ப நம்ம லைப்ரரியில போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் மேல போய்
5th லைன்ல இருக்க இந்த சிஸ்டம் லைப்ரரியில போய் இந்த ஃபங்க்ஷனை எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து அதுக்கு பிறகுதான் உள்ள இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்ல ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் போட்டுட்டு நம்மளோட அவுட்புட் என்னவோ அதை டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிட்டு இதுல இருந்து அடுத்து நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிட்டு எதுவுமே ரிட்டர்ன் பண்ண எதுவுமே இல்லாதனால ரிட்டர்ன் 0ன்னு போட்டுரும். ஸோ இதை நான் ரன் பண்ணினா எனக்கு அவுட்புட் வந்து என்ன வரணும், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் போட்டு வேல்யூ வரும். சரி, நான் வந்து உங்க கூட சேர்ந்து தான் இந்த சி ப்ரோக்ராம் எழுதுனேன். டு பி ஹானஸ்ட், நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே எழுதுனேன், என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் இது ரன் ஆகுதான் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் ரன் பண்றேன், பரவாயில்ல, கரெக்டா வந்துருச்சு. இப்போ பாருங்க என்ன பண்ணிருச்சு, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த பையோட வேல்யூ 3.14159 நம்ம கொடுத்த ரேடியஸ் வேல்யூ 4.5 × 4.5 இது எல்லாமே என்ன பண்ணிருச்சு கம்ப்யூட் பண்ணி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் போட்டுட்டு இந்த ஏரியாவோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிருச்சு. இவ்வளவுதான் ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம். இதுல என்ன பண்ணிருக்கோம், நாம கொடுத்துருக்க எல்லா செக்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி இப்படிதான் நம்ம பேசிக் சி ப்ரோக்ராமை நம்ம எழுதுறோம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, முன்னாடி போய் திரும்ப ரீவிசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ பண்ணும்போது சைடில் இந்த மாதிரி ப்ரௌசரோ இல்லை கம்பைலரோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்களும் இதே கூட ரன் பண்ணுங்க. ஓகே, இதே கூட ரன் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க மாத்தி மாத்தி பாருங்க. இந்த பையோட வேல்யூ, இந்த ரேடியஸோட வேல்யூ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பாருங்க. மாத்தி மாத்தி பண்ணிட்டு எரர் அடிச்சாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ நீங்க மாத்தி மாத்தி பார்த்துட்டு என்ன விதமா அவுட்புட் வருது, நம்ம இந்த வேல்யூ மாத்திரம் என்ன விதமா அவுட்புட் வருது, நான் வந்து ஒரு வேல்யூவை மாற்றும் போது எப்படிதான் வந்து இந்த சி ப்ரோக்ராம், நான் எழுதின சி ப்ரோக்ராம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதே ப்ரோக்ராமை ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கே என்ன பண்ணும், ஒரு கட்டத்துல இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் திரும்ப சொல்றேன், நீங்க 100 டைம்ஸ் இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்க வந்து இந்த வீடியோவை அப்பப்ப பாஸ் பண்ணி உங்க கோடுக்குள்ள போய் அதெல்லாம் திரும்ப ரீவிசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமரா ஆக முடியும். ஸோ வந்து இதை மறந்துறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாட்டேன், சாரி. ஸோ நான் அகைன் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், ஆல் செக்ஷன்ஸ் எக்ஸப்ட் த மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன் மே பி ஆப்சன்ட் when they are not required. ஸோ இந்த மொத்த ப்ரோக்ராம்ல எந்த செக்ஷனுமே இல்லைன்னா கூட ரன் ஆகும், ஆனா மெயின் ஃபங்க்ஷன் இல்லைன்னா ரன்னே ஆகாது. ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன் இஸ் அ மேண்டேட்டரி இன் எனி சி ப்ரோக்ராம். ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுனாலே மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன் கண்டிப்பா வேணும். அவ்வளவுதான். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.